Hello aspirants, welcome to Success IS. இந்த வீடியோல நம்ம TNPSC Group 2 Mains வீடியோ கிளாஸ் பத்தின டீடைல்ஸ் பார்க்க போறோம். சோ ஆல்ரெடி நம்ம prelims-க்கு வீடியோ கிளாஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ இந்த வாட்டி பாத்தீங்கன்னா Group 2ல prelims-ல நம்ம கிட்ட படிச்ச ஸ்டூடண்ட்ஸ் 91 மெம்பர்ஸ் கிளியர் பண்ணிருக்காங்க. நான் கிளாसेस ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் நடந்து வந்த ரிசல்ட் இந்த Group 2 ரிசல்ட். அதுல ஃபர்ஸ்ட் டைம் 91 மெம்பர்ஸ் கிளியர் பண்ணிருக்கிறது எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. சோ prelims-க்கு வீடியோ கிளாसेस அந்த கைடன்ஸ் கிடைச்ச மாதிரி மெயின்ஸ்க்கும் வந்து கிளாसेस இருந்தா ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. சோ அதுக்காக ஸ்டார்ட் பண்ணப்பட்டது தான் இந்த Group 2 மெயின்ஸ்க்கான வீடியோ கிளாஸ். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 60 டேஸ் கிராஷ் கோர்ஸ் மாதிரி இருக்க போகுது. டிசம்பர் 1 ஸ்டார்ட் ஆகி ஜான் 31 குள்ள முடிக்கிறது நம்மளோட டார்கெட். ஓகேங்களா? சோ இதுல உங்களுக்கு ஒவ்வொரு டாபிக்கும் யூனிட் 1ல இருந்து யூனிட் 5 வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாபிக்கும் வீடியோ எக்ஸ்பிளனேஷன் இருக்கும், நோட்ஸும் ப்ரொவைட் பண்ணுவோம். சோ இந்த வீடியோ கிளாसेस நீங்க எப்போ பார்க்கலாம் அப்படினு கேட்டிங்கனா இது வந்து லைவ் கிளாसेस மாதிரி இந்த டைமிங் தான் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. நீங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ணனும் அந்த மாதிரி கிடையாது. 24/7 உங்களுக்கு ஆக்சஸ் இருக்கும். உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ நீங்க வீடியோஸ் ரெஃபர் பண்ணிக்கலாம். மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆன்சர் ரைட்டிங் பிராக்டிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்க்கு எந்தெந்த டாபிக்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கிளியராக இல்லையோ அதுக்கெலாம் நீங்கள் வீடியோஸ் ரெஃபர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒன் டைம் நம்மளா படிக்கிறத விட நம்ம வந்து கிளாஸஸ் கவனித்தோம் அப்படின்னா இன்னும் கூட நமக்கு ஈஸியாக ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ அந்த வகையில் அது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்போ வேணாலுமே வீடியோஸ் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு வேலிடிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 6 months 1 year அந்த மாதிரி கிடையாது, லைஃப் டைம் வேலிடிட்டி. எப்போ வேணாலுமே இந்த வீடியோஸ் உங்ககிட்ட இருக்கும், நீங்கள் எப்போ வேணாலுமே ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மெயின் சிலபஸ்க்கான 5 யூனிட்டோடைய கவரேஜும் இருக்கும். அண்ட் இதோட ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 100+ கரண்ட் அஃபேர்ஸ், எக்ஸ்பெக்டட் கரண்ட் இஷ்யூஸ் ஒவ்வொரு வீடியோவாக உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் ஒவ்வொரு டாபிக் பேன் பிளாஸ்டிக் அப்படின்னா அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ இந்த கரண்ட் இஷ்யூஸ் பேஸ் பண்ணி தான் நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்து லிங்க் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அதில் இன்புட் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மார்க்ஸ் நல்லாவே வரும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் இந்த கிளாஸில் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்குலாம் வந்து உங்களுக்கு சிம்பிளிஃபைட் மெட்டீரியல்ஸ், இமேஜஸ்லாம் போட்டு ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி சிம்பிளிஃபைட் மெட்டீரியல்ஸ் இருக்கும். ஸோ மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ இது சாம்பிள் மெட்டீரியல் பாருங்கள். இது வந்து கரண்ட் இஷ்யூஸ்க்கு. ஓகேங்களா? ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் ரிலேட்டட் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ், இது எல்லாமே ரீசெண்டாக நடக்கிற கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ மெயின்ஸில் அதிகமாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எழுதுகிற ஆன்சருமே எல்லாமே கிட்டத்தட்ட நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் லிங்க் பண்ணி டேட்டா கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கோர் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ மெட்டீரியல் வந்து இந்த மாதிரி இருக்கும். அண்ட் பேசிக் அந்த ஸ்டாட்டிக் போர்ஷன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸோடு இருக்கும். ஓகேங்களா? ஸோ போத் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் அண்ட் இந்த மாதிரி வேல்யூ அடிஷன் மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த மெயின்ஸ் கிளாஸஸோடைய முக்கியமான டார்கெட்டே என்னென்னா உங்களுடைய ப்ரிப்பரேஷனை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ மெயின்ஸுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா 90 days தான் இருக்குது. அதில் எந்த அளவுக்கு உங்களுடைய ப்ரிப்பரேஷனை சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணுறது தான் நம்மளுடைய டார்கெட். ஓகேங்களா? ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வேல்யூ அடிஷன், நீங்கள் இந்த முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் எழுதும்போது உங்களுக்கு மார்க்ஸும் அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ரைட்டிங் ப்ராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ டெஸ்ட் சீரிஸும் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அடிஷ்னலாக வந்து இந்த மாதிரி வீடியோ கிளாஸஸ் இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ கிளாஸஸ். ஓகேங்களா? இந்த மெயின்ஸ் கோர்ஸோட முக்கியமான டார்கெட் என்னன்னா உங்களுடைய ப்ரிப்பரேஷனை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணும். ஸோ மெயின்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணும், எப்படி அதிகமாக ஸ்கோர் பண்ணும், இந்த மாதிரி உங்களுடைய ப்ரிப்பரேஷனில் முக்கியமான கான்செப்ட்ஸ்லாம் எப்படி சிம்பிளாக புரிஞ்சிக்கிறது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோ கிளாஸஸ் இருக்க போகுது. ஸோ டிசம்பர் 1 ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் இப்போலேருந்தே ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வீடியோஸ் இப்போ யூனிட் 1க்கு வந்து வீடியோஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 இந்த ஆர்டரில் உங்களுக்கு வீடியோஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் சைட் பை சைட் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் வீடியோ கிளாஸஸ் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஸோ மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ரைட்டிங் ப்ராக்டிஸ் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெய்லி எழுதிக்கிட்டே இருங்க. உங்கள் ரைட்டிங் ஸ்பீட் இம்ப்ரூவ் ஆகணும். அண்ட் நீங்கள் யோசிக்கிறத ஃப்ளோவாக எழுத முடியணும். யோசிச்சு எழுதினா டைம் வந்து அதிகமாக கன்சியூம் ஆகும். அதனால் நீங்கள் யோசிக்கிறத ஃப்ரீ ஃப்ளோவாக உங்களுக்கு எழுத வரணும். ஸோ ரைட்டிங் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வீடியோ கிளாஸஸ் உங்களுக்கு கான்செப்டை கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நிறைய விஷயம் நீங்கள் கேட்கும்போது, படிக்கிறத விட நிறைய விஷயம் கேட்கும்போது உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக ரெஜிஸ்டர் ஆகும். எக்ஸாம் டைமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இந்த மெயின்ஸ் வீடியோ கிளாஸஸ்க்கும் மெயின்ஸ் டெஸ்ட் சீரீஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ மெயின்ஸ் கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிலபஸ் வைஸ் ஈச் டாபிக் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாமே டிஸ்கஷன் மாதிரி இருக்கும். வேறஸ் உங்களுக்கு டெஸ்ட் சீரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட்டுக்கான ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் இருக்கும். ஸோ ஆன்சர் பேப்பர் கரெக்ஷன் இருக்கும். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஃபீட்பேக் இருக்கும். ஸோ எந்த மாதிரி ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணும் அப்படின்ட்டு ஃபீட்பேக் வித் மார்க்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ டாப்பர் ஆன்சர் ஷீட்டு ஸோ ஒரு சாம்பிள் மாதிரி உங்களுக்கு கொடுப்போம். ஸோ இது வந்து டெஸ்ட் சீரீஸ் பொறுத்த வரைக்கும். வீடியோ கிளாஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு டாப்பிக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் மெட்டீரியல்ஸும் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ சாம்பிள் வீடியோ வந்து உங்களுக்கு இதில் அட்டாச் பண்ணுறேன். பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கும் மறக்காமல் சொல்லுங்கள். Hey guys,
குரூப் 2 மெயின்ஸ் கிளாஸ் சீரீஸில் நீ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிமிஸ். ஸோ ஆர்டிமிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் கவர் ஆகும். அண்ட் தென் உங்களுக்கு கரண்ட் இஷ்யூஸில் ரீசெண்ட் கரண்ட் இஷ்யூஸ்லையும் இது கவர் ஆகும் ஆக்சுவலாக. ஏன்னா ஆர்டிமிஸ் பற்றி இந்த மிஷனை பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாசா ரீசெண்டாக தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ மோஸ்ட்லி இது ரெண்டுத்தில் கவர் ஆகாத வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அண்ட் தென் ஆர்டிமிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 மார்க்கில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ரைட் டீட்டெயில்டு நோட் ஆன் ஆர்டிமிஸ் ப்ரோக்ராம்னு கேட்கலாம். இல்லைனா 15 மார்க்கில் எப்படி கேட்கலாம்னா உங்களுக்கு வந்து மூன் எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக் என்ன கேட்டாங்கன்னா நீங்கள் அந்த டாப்பிக்கில் வந்து நீங்கள் இந்த ஆர்டிமிஸ் ப்ரோக்ராம் இன்கார்பரேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் அந்த மாதிரி நீங்கள் ஆர்டிமிஸ் இன்கார்பரேட் பண்ணிங்கன்னா நீங்கள் ரீசெண்ட் டென்ஸை கவர் பண்ணுற மாதிரி கணக்காக இருக்கும். ஸோ ஒரு கண்டென்ட் என்ரிச்மெண்ட்டாக ஆக்சுவலாக அதில் இருக்கும். ஓகே ஃபைன், டாப்பிக்கில் போகலாம். ஸோ ஆர்டிமிஸ்லாம் ஒன்றும் இல்லைங்க ஆக்சுவலாக. ஸோ ஆர்டிமிஸ் ப்ரோக்ராம்னு என்னென்னா மேண்ட் மிஷன் டு மூணுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? லைக் நம்ம இந்தியா சந்திராயன்ற ககன்யான் இந்தியா ககன்யான் ட்ரை பண்ணுறாங்க இல்லைங்களா, மேண்ட் மிஷன் டு ஸ்பேஸ் மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஆர்டிமிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேண்ட் மிஷன் டு மூன். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி வந்து யூஎஸ் பார்த்தீங்கன்னா 50 years பேக் வந்து அப்போலோ 17 ஒரு மிஷின் எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் ஆஃப்டர் 50 years அகெயின் ஹிஸ்ட்ரி ரிப்பீட் பண்ணுற மாதிரி நாசா என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லைக் ஒரு க்ரூவை அமைச்சு மூணு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஆர்டிமிஸ் ப்ரோக்ராம் வந்து யார் எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாசா. ஸோ ஆஸ் யூ நோ, நாசா ஃபுல் ஃபார்ம் நேஷ்னல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகே. அண்ட் தென் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு 50 years அப்புறமா வந்து அகெயின் அவங்க ஒரு ஹிஸ்ட்ரியை க்ரியேட் பண்ணுறாங்க. ஓகேவா? 1972 அப்போலோ 17ன்ற ஒரு 1972 அப்போலோ. ஓகே. ஸோ அப்போலோ 17ன்ற ஒரு மிஷன் வந்து 1972 ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹியூமன்ஸ் வந்து ஸ்பேஸ் கம்பிப்பாங்க. நம்மளுக்கு தெரியும் யாருன்னு சொல்லிட்டு. லைக் அது யாருன்னா நீல் ஆம்ஸ்ட்ராங் அண்டு எட்வின் ஆல்ட்ரின். இவங்க 2 பேர் தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மூணுக்கு போயிருப்பாங்க. ஸோ இன்ன வரைக்குமே அந்த கான்ட்ரவர்சிஸ்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. பட் அதெல்லாம் இப்போ நம்ம பார்க்க தேவையில்லை. ஸோ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் பார்க்கலாம். ஓகே. இந்த ஆர்டிமிஸ் மிஷன் பார்த்தீங்கன்னா லைக் 3 விதமாக எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க. ஓகே. ஸோ ஆர்டிமிஸ் 1, ஆர்டிமிஸ் 2 அண்ட் ஆர்டிமிஸ் 3. ஆர்டிமிஸ் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைக் அன்மேன்டு க்ரூ டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அன்மேன்டு க்ரூ ஃப்ளைட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து சும்மா டெஸ்ட் பண்ணுவாங்க அந்த ப்ரோப் அண்ட் தென் லான்ச் வெஹிக்கிள் அனுப்பிச்சு எவ்வளோ தூரம் போயிட்டு வருதுன்னு சொல்லி ஒரு 42 டேஸ்க்கான மிஷன் ஆக்சுவலாக இது இந்த டயக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணிப்பாங்க தெளிவா. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அன்மேன்டு க்ரூ. ஆர்டிமிஸ் 1 வந்து பார்த்தீங்கன்னா அன்மேன்டு க்ரூ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லான்ச் பண்ணுவாங்க. அதை லான்ச் பண்ண பிறகு நம்ம எர்த் ஆர்பிட்டை சுற்றி அப்புறமா லூனார் ஆர்பிட் போயிட்டு இது முடிச்சிட்ட பிறகு திரும்ப இங்கே வந்து ஸ்ப்ளாஷ் ஆஃப் ஆயிரும். ஓகே. ஸ்ப்ளாஷ் டவுன் ஆயிரும் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ஆர்டிமிஸ் 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு ஒரு 42 days மிஷின் போட்டிருப்பாங்க. ஸோ இங்கே கொடுத்துருப்பாங்க 42 days மிஷின். ஓகேவா? ஸோ இது ஆர்டிமிஸ் 1. இது ஆர்டிமிஸ் 1ல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அன்க்ரூடு மிஷனாக இருக்கும். அண்ட் தென் செகண்ட் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா உங்களுக்கு வந்து க்ரூ எடுத்துன்னு போவாங்க. லைக் என்னன்னா வந்து அதில் ஹியூமன்ஸ்லாம் அனுப்பி லூனார் ஆர்பிட் வரைக்கும் போயிட்டு இல்லை லூனார் ஆர்பிட்டை தாண்டி போயிட்டு திரும்பவும் கொண்டு வந்துடுவாங்க உள்ள. அண்ட் தேர்ட் மிஷன் தான் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அனுப்புகிற ஸ்பேஸ் ஃப்ளைட்டில் லைக் ஹியூமன்ஸ் அனுப்பிச்சியும் 3 எக்ஸ்ப்ளோரேஷனை 1 week வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ 3 ஃபேஸஸ் நடத்த போகிறாங்க ஆர்டிமிஸ் மிஷின். ஓகே. என்னென்ன பார்த்தீங்கன்னா ஒன்று ஆர்டிமிஸ் 1, ஆர்டிமிஸ் 2 அண்ட் ஆர்டிமிஸ் 3. ஓகேங்களா? ரீசெண்டாக இப்போது November 16th 2022 என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் அட்டம்ப்டில் வந்து இந்த ஆர்டிமிஸ் 1 வந்து எக்ஸிக்யூட் பண்ணாங்க. ஏன்னா ஆர்டிமிஸ் 1க்கு வந்து ஆக்சுவலி 29th August வந்து பிளான் பண்ணாங்க. பட் ஸ்டில் கொஞ்சம் டெக்னிக்கல் ஃபெயிலியராக என்ன பண்ணாங்க, டெக்னிக்கல் ஃபெயிலியரால் எக்ஸிக்யூட் பண்ண முடியல. ஸோ அதால் என்ன பண்ணாங்கன்னா November 16th இந்த லான்ச் வந்து எக்ஸிக்யூட் பண்ணாங்க. ஒரு டெஸ்ட் லான்ச் மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணாங்க. ஓகேவா? அண்ட் தென் இதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓரியான். ஓகே. ஸ்பேஸ் கிராஃப்ட்னா இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஹியூமன்ஸ் வந்து கேரி பண்ண போகும். அண்ட் தென் இது யூஸ் பண்ணுற லான்ச் வெஹிக்கிள் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா SLS அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ SLS ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்பேஸ் லான்ச் சிஸ்டம் ராக்கெட்னு சொல்லுவாங்க. SLS ராக்கெட். ஓகே. SLS ராக்கெட். ஸோ இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்பேஸ் லான்ச் சிஸ்டம் ராக்கெட். ஓகேவா? ஜஸ்ட் லைக் இப்போ நம்மளுக்கு இந்தியாவுக்கு PSLV GSLV எப்படியோ அதே மாதிரி யூஎஸ்க்கு வந்து இந்த மிஷினுக்கு அவங்க யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா SLS ஸ்பேஸ் லான்ச் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ டில் டேட்டு இப்போதைக்கு நாசா கிட்ட இருக்க ஹெவியஸ்ட் பவர் ஆஃப் லான்ச் வெஹிக்கிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த SLS தான். ஓகே.
அண்ட் தென் ஃபைன். அப்புறமா இதை இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த லைக் மேன்டு மிஷின் வந்து 2024 இந்த ஆர்டிமிஸ் ப்ரோக்ராமை மொத்தமாக எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி பிளான் வச்சுருக்காங்க. அண்ட் தென் இதில் ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஃபர்ஸ்ட் உமனையும் இது வரையும் உமன் போனதில்லை மூன்ஸ் எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு. ஸோ நாசா வந்து ஆர்டிமிஸ் ப்ரோக்ராம் மூலயமா ஃபர்ஸ்ட் உமன் அண்ட் ஃபர்ஸ்ட் பர்சன் ஆஃப் கலர். ஸோ கலர்லாம் நான் ஒயிட்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக யாரெல்லாம் ஒயிட் இல்லாமல் யார் இருக்காங்களோ அவங்களாம் கலர்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன் ஆஃப் ஒயிட் கலர் ஆன் தி மூன். ஸோ இது வந்து ஒரு மேஜர் பிரேக் த்ரூன்னு சொல்லலாம். லைக் உமன் எம்பவர்மெண்ட் அண்ட் தென் பிரேக்கிங் த ஸ்டீரியோ டைப்ஸ்ன்ற ஒரு கான்செப்டையும் வச்சு இதை சொல்லலாம். ஓகேவா? அண்ட் தென் இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுக்கு என்னென்ன வந்து உங்களுக்கு கீ பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி ஆர்டமிஸ் யார் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்கன்னு கன்ஃபார்மாக எழுதி ஆகணும். அண்ட் தென் இது வந்து ஃபர்ஸ்ட் இந்த கெனடி ஸ்பேஸ் கிராஃப்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டமிஸ் 1 வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, லைக் ஃபஸ்ட்டு வந்து ஒரு அன்மேண்ட் க்ரூ தான், ஒரு அன்மேண்ட் ஸ்பேஸ் ஃப்ளைட் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ இது எப்படிலாம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு லான்ச் பண்ணும்போது ஃப்ளாரிடா லான்ச் பண்ணுவாங்க. ஓகே, கெனடி ஸ்பேஸ் ஏஜென்சி கெனடி ஸ்பேஸ் சென்டர். ஓகே, ஸோ லான்ச் பண்ணி இது மொத்தமாக இந்த 42 days இந்த மிஷன்லாம் முடிச்சுட்டு திரும்ப உள்ளே வரும்போது இது அட்மாஸ்பியருக்குள்ள ரீஎன்ட்ரி ஆகும்போது எங்கே விழுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சாண்டியாகோ கோஸ்ட்டில் வந்து விழும். ஓகேவா? பசிபிக் ஓஷனில் சாண்டியாகோ கோஸ்ட்டில் வந்து கீழே விழும். ஓகே, கீ பாயிண்ட்ஸ் இதில் மோஸ்ட்லி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கெனடி ஸ்பேஸ் சென்டர் கீ பாயிண்ட்டு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, இதுக்கு ட்வின் சிஸ்டர் ஆஃப் அப்போலோன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி 50 years முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அப்போலோ மிஷனில் வந்து 3 காமிச்சாங்க இல்லைங்களா ஹியூமன்ஸ். அதே மாதிரி இது ட்வின் சிஸ்டர் ப்ரோக்ராம்ன்ற மாதிரி சொன்னால் அது ஆர்டமிஸ் தான். ஓகேவா? ஸோ பேருக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டமிஸ்ன்றது ட்வின் சிஸ்டர் ஆஃப் அப்போலோன்ற மாதிரி க்ரீக் மைத்தாலஜிக்கு ஏற்ற மாதிரி. ஓகேவா? அண்ட் தென் இந்த இயர் ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக 2024 சொன்னது இல்லைங்களா, இந்த 2024 இந்த மிஷின் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. அண்ட் தென் இது 3 ஃபேஸஸாக கொண்டு போவாங்க. ஓகேவா? இதை வித்து பாயிண்ட்ஸ் இது கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் எலாபரேட்டாக கொஞ்சம் எழுதுனீங்கன்னா யூ வில் கெட் என்ன சொல்கிறது ஒரு டீசென்ட் மார்க்ஸ் இதில் கிடைக்கும். ஓகே, ஃபைன், தேங்க்யூ.